பார்த்தீங்கன்னா சன்ரைஸுக்கும் ராயல் ராஜஸ்தானுக்கும் வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ 7:30க்கு ஆரம்பமான இந்த மேட்ச் வந்து முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண சன்ரைஸ் அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 9 விக்கெட்டுகள் வந்து 175 ரன் வந்து அடிச்சாங்க சன்ரைஸ் அணி. சன்ரைஸ் அணியில் வந்து யாருமே இன்னைக்கு பெருசாக விளையாடலை என்று தான் சொல்ல இயலும். ஏன்னா இன்னைக்கு யாருமே பெருசாக பேட்டிங்கே செய்யலை, வராங்க வந்துட்டு போகிறாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹெட் கூட இன்னைக்கு வந்து அடிக்கவே இல்லை. அவரே 28 போலில் 34 ரன் தான் அவரே அடிச்சிருந்தார். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க பேட்டிங் பெருசாக செய்யவே இல்லை, பின்னுக்கு வர வீரர்களும் வந்து செய்யவே இல்லை. அங்காளி பக்கம் பார்த்தோம்னா போல்ட் வந்து 4 ஓவர் வீசி 35 ரன்னும் கொடுத்து 3 விக்கெட்டும் அதிகபட்சமாக எடுத்தார். கான் 3 விக்கெட்டும் சர்மா வந்து 2 விக்கெட்டும் அதிகபட்சமாக எடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வின் பண்ணுறவங்க வந்து துருவா கொல்கத்தாவோட ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு யார் அடிக்க போகிறாங்கன்னு. ஸோ இன்னைக்கு சன்ரைஸ் ஃபேனும் சரி, ராஜஸ்தான் ஃபேனும் சரி, இன்னைக்கு கூட்டமே அலை மோதிட்டு இருக்குது கிரவுண்டில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு யார் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகிறாங்கன்றதை. 176 அடித்த டாக்கெட்டோட அடுத்ததாக களமிறங்க போகிறாங்க ராஜஸ்தான் அணி. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 176 ரன் அடிப்பாங்களா இல்லை அதுக்குள்ளே ஓல் அவுட் ஆகிறாங்களன்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கிடையில் ஓல் அவுட் ஆகினா சன்ரைஸ் அணி வெளியே போயிடும், எஸ்ஆர்ஹெச் வந்து உள்ள ஃபைனலுக்கு போயிடும் கொல்கத்தா அணியோட. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கு ரசிகர் வந்து பல எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ராஜஸ்தான் அணி கண்டிப்பாக வின் பண்ணி ஃபைனல் போயிட்டு கப் அடிக்கணும்ண்டு. ஸோ அவங்க எதிர்பார்த்தபடியே இன்னைக்கு நடக்குதா இல்லையான்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.